இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அறம் என்னும் கதிர். இது 7th 3rd termல செகண்ட் பார்ட்டாக இருக்குது. இளமை பருவம் எதனையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும். இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நற்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதே உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றினை அறிவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இளமை பருவம் அப்படிங்கிறது எதனாலுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவத்தில் கல்வியை மட்டும் நம்ம கற்றுட்டு இருக்கக்கூடாது, நற்பண்புகளையும் சேர்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மளுடைய வாழ்க்கை முழுமைக்குமே பலனளிக்குமா. அறநெறிகளோடு இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் பாடல் ஒன்றை அறிவோம். ஸோ உழவு தொழில் எப்படி கற்றுக்குறோமோ அதே மாதிரி அறநெறியும் கற்றுக்கணுன்ற மாதிரி கம்பேர் பண்ணி ஒரு பாட்டு நமக்கு இப்போ சொல்லித்தர போகிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்சொல் விளை நிலனாம் ஈதலே வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூல் சிறு காலை செய். முனைப்பாடியார். இன்சொல் விளைநிலனா, விளைநிலமாக நம்ம என்னதை யூஸ் பண்ணணுமா, நம்மளுடைய வாயிலேருந்து வரக்கூடிய இனிமையான சொற்களை தான் யூஸ் பண்ணணுமா. ஈதலே வித்தாக, அடுத்தவங்களோட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதை தான் விதையாக யூஸ் பண்ணணும். வன்சொல் களை கட்டு, வன்சொல் கலையை நீக்கணும். ஸோ வன்மையான சொற்கள் அப்படிங்கிற கலையை நம்ம களைஞ்சிடணும். வாய்மை எருவட்டி, வாய்மை அப்படிங்கிறது, வாய்மைனா என்னது, உண்மை. அதை தான் நம்ம என்ன பண்ணணும், எருவாக போடணும். எருனா என்னது, உரமாக யூஸ் பண்ணணும். அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்கூல் சிறு காலை செய். ஸோ அன்பு நீர் பாய்ச்சிரும். ஸோ தண்ணி என்ன ஊற்றுறோம், அன்பை தான் ஊற்றுறோம். அறக்கதிர் ஈனுது. ஸோ இவ்வளவும் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இன்சொல்ல விளைநிலமாக வச்சு, ஈதலை விதையாக போட்டு, வன்சொல் களைகளை நீக்கி, வாய்மை உரமாக போட்டு, அன்பு நீர் பாய்ச்சணும்னா நமக்கு என்ன விளையுமா, அறம் அப்படிங்கிற ஒரு கதிர் விளையுமா. ஸோ பைங்கூல் சிறு காலை செய் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க முனைப்பாடியார். மீனிங் என்னன்னா, இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும். வன்சொல் என்னும் களையை நீக்க வேண்டும். உண்மை பேசுதல் என்னும் எருவினை இட வேண்டும். அன்பாகிய நீரை பாய்ச்ச வேண்டும். அப்போதுதான் அறமாகிய கதிரை பயனாக பெற முடியும். ஸோ இவ்வளவும் பண்ணோம் அப்படின்னா அறம் அப்படிங்கிற கதிர் நமக்கு பயனாக விளையும். இளம் வயதிலேயே இச்செயல்களை செய்ய வேண்டும். நம்மளோட இளம் வயதிலேயே நம்ம இந்த செயல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லும் பொருளும். ஸோ லாஸ்ட் லைன், பைங்கூல் சிறு காலை செய் அப்படிங்கிறதோட மீனிங் என்னது, சின்ன வயசுலேயே நம்ம இது எல்லாத்தையுமே செஞ்சிடணும். இளம் வயசுலேயே இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், பயிற்சி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித்து, விதை. வித்துனா விதை, எல்லாருக்கும் தெரியும். ஈன, ஈனன்னா என்னது, பெற. ஈன பெற, கன்று ஈன்றது அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ கன்று ஈன்றதுன்னா என்னது, கன்றை பெற்று தந்தது அப்படின்றது. வித்து விதை. நிலன் நிலம். ஸோ நிலம் நிலம் தெரியும். கலை வேண்டாத செடி. கலைன்னா என்னது, வேண்டாத செடி. பைங்கூல் பசுமையான பயிர். பைங்கூல்னா என்னது, பசுமையான பயிர். வன்சொல் கடுமையான சொல். ஸோ என்னெல்லாம் நமக்கு தெரியும் பாருங்கள். விதை, வித்துனா விதை. ஈன அப்படின்னா பெற. நிலன் நிலம். கலை வேண்டாத செடி. பைங்கூல் பசுமையான பயிர். வன்சொல் கடுஞ்சொல். ஸோ இவ்வளவும் நமக்கு தெரியும். நூல்வெளி இப்போ பார்க்க போகிறோம். முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமண புலவர் ஆவார். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. ஸோ முனைப்பாடியார் அப்படிங்கிறவர் யார், திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ஒரு சமண புலவராக இருக்கார். இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறிச்சாரம் 255 பாடல்களை கொண்டது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது. இந்நூல் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. ஸோ அதெல்லாம் கொஸ்டினில் வராது. என்ன சொல்லியிருக்காங்க, முனைப்பாடியாருடைய ஊர் என்னது, திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊர். திருமுனைப்பாடி.
ஸோ அவர் வந்து ஒரு சமண புலவராக இருக்கார். 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் இயற்றிய அறநெறி சாரம் அப்படிங்கிற நூல் வந்து 225 பாடல்களை கொண்டது. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை உடையது? அறநெறி சாரம் அப்படின்னு 3 பிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அறநெறி அப்படிங்கிறது வந்து 200 பாடல்கள், சாரம்ங்கிறது வந்து 25 பாடல்களை உடையது. ஸோ அறநெறி சாரம் அப்படிங்கிறதுல மொத்தம் 225 பாடல்கள் இருக்குது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறி சாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு முடிச்சிட்டாங்க. காந்தியடிகள் எப்பொழுதும் டேஸாக பேசினார். காந்தியடிகள் எப்பவும் வாய்மையை பேசினார். காந்தியடிகள் எப்பவும் எதை தான் பேசுவாங்க? வாய்மையை தான் பேசுவாங்க. இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை கூட்டல் சொல். அதான் இன்சொல். இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறக்கதிர். அறக்கதிர். அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் இக்கு வரலாம். அறக்கதிர். இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இளமைனா என்னது? அதோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ முதுமை. நம்ம சடார்னு பார்க்காம அதோட மீனிங்கை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ரொம்ப கவனமாக பண்ணணும். விளைநிலம். விளைநிலமாக என்ன சொல்லியிருக்காங்க? இன்சொல் விளைநிலனா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ விளைநிலம் அப்படிங்கிறது இன்சொல். அடுத்த விதை. இன்சொல் விளைநிலமா? ஈகை வித்தாக. ஸோ எது நமக்கு வித்தாக யூஸ் பண்ணோம், விதையாக யூஸ் பண்ணோம்? ஈகை. அடுத்த வன்சொல் கலை நீக்கி. வன்சொல் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து நீக்க வேண்டிய கலைகள். அடுத்த உரம் வந்து உண்மை. ஊன் இருக்கா? ஸோ வாய்மை எருவட்டின்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ உண்மை அப்படிங்கிறது தான் உரம். ஸோ இந்த பாடல் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம். அறம் என்னும் கதிர். இளமை பருவம் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பருவமாகும். இப்பருவத்தில் கல்வியை மட்டுமல்லாது நட்பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது வாழ்வு முழுமைக்கும் பயனளிக்கும். அறநெறிகளை இளமை பருவத்தில் கற்றுக்கொள்வதே உளவு தொழிலோடு ஒப்பிட்டு கோரும் பாடல் ஒன்றை அறிவோம். இன்சொல் விளைநிலனா ஈதலை வித்தாக வன்சொல் களைக்கட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஒரு பைங்கூழ் சிறுகாலை செய் முனைப்பாடியார். வித்துனா என்னது? விதை. ஈன பெற. நிலன் நிலம். களை வேண்டாத செடி. பைங்கூழ் பசுமையான பயிர். வன்சொல் கடுஞ்சொல். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். ஈகை அப்படிங்கிற பண்பை விதையாக வச்சுக்கணும். வன்சொல் அப்படிங்கிற கலையை நீக்கிடணும். உண்மை பேசணும். எருவினை இட வேண்டும். அன்பாகிய நீரை பாய்ச்சணும். அப்போது அறமாகிய கதிர் நமக்கு பயனாக கிடைக்கும். இளம் வயதிலேயே இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ நூல்வெளி முனைப்பாடியார் அப்படிங்கிறவங்க திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சமண புலவர். இவரது காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய அறநெறி சாரம் அப்படிங்கிறதுல 225 பாடல்கள் இருக்குது. அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறி சாரம் என பெயர் பெற்றது. இந்நூலின் 15ஆம் பாடல் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது. காந்தியடிகள் எப்போதும் வாய்மையே பேசினார். இன்சொல் இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் முதுமை. பொறுத்துக. இன்சொல் விளைநிலம். ஈகை வித்து விதை. வன்சொல் கலைகள். உண்மை வாய்மை உரம். ஸோ இதோடு இந்த பாட்டு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.